மேடையில போய் நின்னுகிட்டு திமுக அரசே என்று பேசக்கூடிய கோமாளிகளோடு நமக்கு சண்டை கிடையாது. இந்த ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் படம் நினைக்கிறேன், ஒரு அம்மா சொல்ல ஓரமா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு 2 பேரை கழட்டி விட்டு போவாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஓரமா விளையாடட்டும். நம்ம சண்டை ஆரியத்தோடு, பார்ப்பனியத்தோடு, பிஜேபி என்ற ஆக்டோபஸ் கரத்தோடு, ஆர்எஸ்எஸ் என்ற அழிவு சித்தாந்தத்தோடு அதை எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த சண்டையில் நேற்றைக்கு முதல்வர் பிஜேபிக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷாவுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறார். 1,30,000 இளைஞர்கள் அல்ல, 1,30,000 நிர்வாகிகளை காட்டி இந்த படை இருக்கிறது, வடக்கு மண்டலமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை காட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல, திமுக என்ன செஞ்சுச்சுன்னு. திமுக என்ன செஞ்சுச்சுன்னா 1901ல பிரிட்டிஷ் எடுத்த சர்வேல படிச்சவங்க எத்தனை பேர், எழுத தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா 1% கீழே. சுதந்திர இந்தியாவில் படித்தவர்கள், எழுத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்னா 15% கீழே. நம்மை விட அன்னைக்கு முன்னேறிய மாநிலமா பீகார் இருந்துச்சு. பீகாரை விட பஞ்சம் பட்டினியில தமிழ்நாடு இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில். 75 ஆண்டு காலத்தில் திமுக என்ற இந்த கட்சி ஆரம்பித்து 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில் கலைஞர் என்ற முதல்வர் கொண்டு வந்த திட்டம், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவருடைய சீரிய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தால் பஞ்சம் பட்டினியில் நம்பர் 1 இருந்த மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் கல்வியில் நம்பர் 1 என்ற இடத்தை எட்டி இருக்கிறோம்.